Hi friends, welcome to Rekha family. எங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாமே ரொம்ப லேட்டாக சொல்கிறேன். பொங்கல் மட்டும் செலிப்ரேட் எங்கள் வீட்டில் இப்போ நடந்துட்டுருக்கு. நாங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா போகிலேருந்தே கவர் பண்ணியிருப்போம். போகிக்கு எங்கள் வீட்டில் எப்படி இப்படி சாமி கும்பிடுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறோம், அதே மாதிரி வீட்டில் மஞ்சள் எப்படி படித்தோம் மாடி தோட்டத்துலேருந்து, அது அப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்படி பண்ணுறோன்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி அன்னைக்கு நான் பசங்க எல்லோரும் கொஞ்சம் நேரமாக எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டோம். பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேளை பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஒரு 3 மணிக்கு மேலே தீபாரதனை காமிச்சு மஞ்சள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தார். போன வருஷம் நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணோம். அதனால் மஞ்சள் டக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8, 9 பேக்கில் நாங்கள் மஞ்சள் போட்டு வச்சுருந்தோம். அம்மா அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. பாப்பா, நான், அப்பா, அம்மா எல்லோரும் சேர்ந்துட்டு தான் மஞ்சள் எடுத்துகிட்ருந்தோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய தூளாக உடஞ்சிருச்சு. உடஞ்சதுனால மஞ்சள் கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய மஞ்சள் இந்த வாட்டி நல்லா பெருசு பெருசாக வந்திருந்தது. பேகெல்லாம் கிழிச்சிட்டு வெளியவே தெரிஞ்சது மஞ்சள். நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. நிறைய மஞ்சளுங்க இந்த வாட்டி. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல, செடி கிணறு கிட்ட பூஜை பண்ணுவோம். எதுக்காக இந்த பூஜைன்னா, அப்பாவோட தங்கச்சி சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுக்காக முன்னெல்லாம் எங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு படைப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு சாரீ ஒன்று எடுத்துட்டு அங்கேயும் சாரீ வச்சு படைப்போம் நாங்கள். பொரி, கடல, அப்புறம் திருநூறு உருண்டை, அப்புறம் இந்த கதம்பொடி அதெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணுவோம். இந்த பூஜை அப்பா தான் பண்ணுவார் எப்போவுமே. பசங்க எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க பூஜை பண்ணுறதுல. ஒரு சாரீ அங்கே வச்சுருக்கோம். தேங்காய், பூ, பழம் எல்லாமே வச்சுருக்கோம். பூச்செடி கிட்ட தான் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது இங்கே பூந்தோப்புன்னு இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க. அங்கே பண்ண முடியாதவங்க வீட்டில் செடி இருந்தாலோ கிணறு இருந்தாலோ அங்கே வச்சுட்டு பண்ணுறது தான் வழக்கம். அதனால் முன்ன நாள் நைட்டு இது பண்ணிவிட்டு பசங்களுக்கெல்லாம் பொரிக்கல்லெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி சாயந்தரம் பூஜையை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு பொங்கல் கோலம் போடுறதெல்லாம் நைட்லேயே நாங்கள் போட வச்சு ஆரம்பிச்சிருவோம். வீடியோ நான் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பாப்பாவை எடுக்க சொன்னேன். அவள் கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டதுனால அது கிளாரிட்டி தெரியலை. எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு போய் நின்றுட்டுருந்தோம். அந்த பக்கம் பூனை வேறு பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தது. அப்புறம் பாப்பா தான் கவர் பண்ணா வீடியோவை. சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு எல்லாருக்கும் பொரிக்கல்லெல்லாம் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு கோலம் நைட்டே போட ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். ஏன்னா காலையில் எழுந்து வேலை நிறைய இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் நைட்டே போட ஆரம்பிச்சிருவோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு காலையிலே பொங்கல் செஞ்சுருவோம் நாங்கள் பானையிலலாம் பொங்கல் செய்கிறதில்ல, கேஸில் தாங்க. ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் காலையிலே அம்மா 6, 6:30க்கெல்லாம் பொங்கல் செஞ்சுட்டாங்க. அப்புறம் உளுத்த வடை, கார வடை, பருப்பு, அப்புறம் நெய், வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் வெத்தலைவள்ளி கிழங்குன்னு ஒன்று கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கு பொரியல், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வெத்தலைவள்ளி கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம்,
அப்புறம் வந்து பொங்கல் சாதம் இதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு ரசத்துலேருந்து எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு நடு வீட்டில் வந்து படையல் போடுவாங்க. 9 இலை போடுவாங்க. எங்கள் அம்மா வந்து 9 இலை போடுவாங்க. நடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதில் வந்து சாரீ, வேஷ்டி, அப்புறம் ஒரு டவலு, ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் மஞ்சள், கரும்பு. எங்கள் வீட்டில் கரும்பு வந்து மேலே வச்சு அந்த இடிக்கும்ன்றதுனால நாங்கள் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிள்ளையார், அப்புறம் 9 இலை போட்டுட்டு எல்லாமே சமைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 9 இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்போம். நாங்கள் ஓரளவுக்கு நிறைய வைக்கிறோம். எங்கள் பாட்டியெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. பருப்பு மட்டும்தான் ஊற்றுவோம். நாங்கள் சாம்பார், ரசம் வந்து ஊற்றுறது கிடையாது. வெறும் பருப்பு மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வெல்லம் வச்சுட்டு அது மேலே நெய் ஊற்றிட்டு எல்லா இதுவும் வச்சுட்டு அப்பா தான் இப்போவும் பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஊர்லேருந்து என் தங்கச்சி அவளோட பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பொங்கல். பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்கா, இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாதம்லாம் எடுத்து காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு வழக்கம் போல் உக்காந்து நாமளும் சாப்பிட்டுட்டு பொங்கலை சிறப்பாக முடிச்சிட வேண்டியது தாங்க. பொங்கல் இதோட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாய். நான் இப்போ சாப்பிடணும்.